Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 1 answer briefல 7th question பார்க்க போறோம். State Newton second law. Newton second law நம்ம என்னன்னு பார்ப்போம். First நம்ம அதுக்கு முன்னாடி linear momentum அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Linear momentum அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு நேரான பாதையில வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மாஸும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது மாஸ்னா அந்த ஆப்ஜெக்டோட குவான்டிட்டிக்கும் தென் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டினா என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டுக்கான ஸ்பீட் இது ரெண்டுத்தோட ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஃபுட்பால் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபுட்பாலை வந்து நம்ம லைட்டாக வந்து கிக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இதோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்குது. இந்த ஃபுட்பாலை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகுது. கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, நமக்கு அதிகமாகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே அதோட ஸ்பீட் அதிகமாகிறதுனால இதோட லீனியர் மொமெண்டம் இருக்குல்ல, அதுவுமே என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நேரான பாதையில் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்க ப்ராடக்ட் தான் நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் நமக்கு சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட ஸ்பீடு என்ன ஆகுது, அதாவது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நமக்கு லீனியர் மொமெண்டமும் இங்கே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்ல வராங்கன்னா, எஃப் அதாவது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த லீனியர் மொமெண்டம் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த பாலில் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து கிக் பண்ணுறோம்ல, அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அது எந்த டைரக்ஷனை நோக்கி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம இதை ரைட் சைட் டைரக்ஷனை நோக்கி வந்து நம்ம இதை கிக் பண்ணோம்னா அந்த லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறதும் சேம் எப்படி இருக்கும், ரைட் சைட் டைரக்ஷனில் தான் போகும். அதாவது நம்ம இப்போ இந்த சைடில் நம்ம கிக் பண்ணுறோம்னா சேம் இந்த டைரக்ஷன்லேயே தான் அந்த லீனியர் மொமெண்டமும் சேஞ்ச் ஆகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதோட லீனியர் மொமெண்டமும் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லால நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, F ஈக்குவல் டு ma. அதாவது F அப்படின்னா என்னன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எம்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அதாவது குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லுவோம், ஏன்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா என்னன்னா, இப்போ நமக்கு வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த வெலாசிட்டி என்ன ஆகும்னா சேம் அதே மாதிரியே இருக்காது, அது ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, தென் இந்த ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்டனை நம்ம என் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், லீனியர் மொமெண்டம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லீனியர் மொமெண்டம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நேரான பாதையில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மூவ் ஆகிறதோட மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்க ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வேகமாக நம்ம கிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட லீனியர் மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆகுது, அதோட லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்ல வராங்க, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், அதோட லீனியர் மொமெண்டம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த செகண்ட் லால ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்னது, F ஈக்குவல் டு ma. அதாவது ஃபோர்ஸ், எஃப்ன்றது ஃபோர்ஸ், எம்ன்றது மாஸ், ஏன்றது என்னது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்குமே. ஸோ அந்த ரேட்டை தான் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆக்சிலரேஷன். தென் ஃபைனலாக அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன். ஸோ இந்த கொஷின் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க். இந்த 2 மார்க் பேஸ் பண்ணி நமக்கு டீட்டெயிலில் ஒரு டெரிவேஷனும் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. தேங்க்யூ.